வணக்கம் அனைவருக்கும். ஓ, நாம் எங்க இருக்கிறோம்? அதுபோல நம்மை பூட்டு போடப்பட்டுள்ளது. கேமராக்கள். அது என்ன? பயப்பட வேண்டாம், நீங்கள் எங்களிடமிருந்து ஓட மாட்டீர்கள். எங்கள் முறை அதுவில்லை. அவர்கள் அதை பார்த்துக் கொள்ளட்டும். புதன், ஏதேனும் யோசனை உள்ளதா? நாம் காற்றோட்ட வழியாக தப்பி செல்ல முயற்சிக்கலாம். இது ஒரு மோசமான யாரோ எண்ணம். உங்களை அழைத்தார்கள். பூட்டினை திறப்போம். ஓ பாரு வின்ஸ்டி, இந்த நாய். ஓ மை கடவுளே! ஹலோ நாயே, எங்களுக்கு சாவிகள் வேண்டும். என்னை கடிக்காதே. ஓ இல்லை, அது ஒரு விருப்பம் இல்லை. நாம் என்ன செய்ய முடியும்? ஏதும் யோசனைகள் உன்னிடம் உள்ளதா? எலும்புக்கூடு. எழுதிவிட்டேன். நான் ஒரு தப்பும் திட்டத்தை கண்டுபிடித்தேன். நீ விரைவாக காவலர்களை தவிர்க்க வேண்டும். ஓ ஓ ஓ நான் வெளியே இருக்கிறேன். போட்டி, நீ எனக்கு பஞ்சங்குசம் கொடுப்பாயா? எனக்கு சில எலும்புகள் வேண்டும். பார்க்கலாம். அருகில் நண்பா, அவளிடம் நீ என்கின்ற பேசாதீர்கள். நக்கல்கள் இருக்கின்றன. பயப்படாதே, நாங்கள் உன்னை நன்றாக பராமரிக்கிறோம். எனக்கு மன்னிக்கவும். தயவு செய். நாய் பார்க்க முடியாத போது சாவிகளை எடுத்து விடலாம். பாய் பாய் பாய். இதை திருடுங்கள். மனிதனே, வேசிய கொடு, அது மிகச் சிறப்பு. ஏய், ஓ ருக்ஜாரு, நம்முடைய யூனிஃபார்ம்களை அகற்றி விடுவோம். கைதிகள் போல தோன்ற விரும்பவில்லை. சரியாவும். பார்ப்போம். இன்னும் யார் சம்பந்தப்பட்டவர்? உண்மையா? அவர்கள் எங்கே? அலாரம். சிறைவாசிகள். நல்லது நல்லது நல்லது. யாருக்குமே குபித்து கிடையாது. அவர் அங்கிருந்து வருகிறார். இங்கே வா மறு அமைதியாக. நான் பார்க்க விரும்புகிறேன். பாருங்கள், இது ஒரு வரைபடம். என்ன? யார்? ஒரு நிமிஷம். ஆர்ப்போம். ஆம், நான் நினைத்தது போலத்தான். எங்கிலும் லேசர்கள். அற்புதமான வேலை லின்சே. என்னை நம்புங்கள். இந்த சமரகங்கள் வழியாக நான் நகர்ந்து செல்கிறேன். ஆமா. ஹேய், பார்த்தீர்களா? நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறீர்களா? ஆமா. சரி. வெளியேறும் இடம் எங்கே என்பதை அறிய வரைபிறையை படிக்கலாம். ஓ, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கிறது. சாப்பாடு போகலாமா? சரியா? சரி, எனக்கு நொறுக்கு தீனி சாப்பிட வேண்டும். பிடிச்சேன். அவர்கள் லேசர்கள் மூலம் எப்படி வந்தார்கள்? நமக்கு தேவை இருப்பது அடையாள குறிப்பு அமைப்பை மடக்க வேண்டும். நான் உங்களை பிடிக்கிறேன் கைதிகளே. நீங்கள் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கு அவர்கள் இருக்கலாம் என்று என்னால் தேட முடியும் என்று நினைக்கிறேன். பிடிக்கப்படவில்லை என்று தோன்றுகிறது. அருண், அருண், கிரீமியான கஞ்சி சாப்பிட நேரமாச்சு. இது பார்க்கவே பலகாரமா இல்லையே. உனக்கு நான் பொறாமைப்படவில்லை. இது தெரிகிறது. எஸ்எம். சரி, பரவாயில்லை. இதையே சாப்பிடுகிறேன். ஆஃப், இந்த ஆரஞ்சு முழுக்க காய்ந்தும் அருவருப்பாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை.
காற்றோட்டத்திலிருந்து அவனை வெளியே விடு. அதை திறக்க ஒரு கைப்பிடியும் இருக்கிறது. உனக்கு என்ன தெரிவு? வெட்னஸ்டே. நன்றாக செய்தாய் எனிட். அவர்கள் எங்களை ஆல்ரெடி தேடுகிறார்கள் போல் உள்ளது. விரைவாக மறைவில் செல். நான் இந்த தடைகளின் வழியாக செல்ல முடியுமா? நாம் இங்கே மறைவோம். அருமை. அருகே உள்ள இந்த அலமாரியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீ என்னிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? உன்னால் வெற்றி அடைய முடியாது. எப்படியும் உன்னை நான் காண்பேன். பார்ப்போம். அவள் மிகவும் அருகில்தான். நான் ஒருவரை கேட்டேன். ஓ, பாலகாரம். நான் முழு நாளாக எதையும் சாப்பிடவில்லை. ஐயோ, இது மிகவும் பழையது. அருமை. இது உண்ணக்கூடியதல்ல. அது குப்பையில் போக வேண்டியதுதான். என்னோட யூகப்படி பெண் பிள்ளைகள் இங்கே இல்லை போல. நான் வேறெங்கேயாவது பார்ப்பேன். அருவர். அவள் ஏற்கனவே புறப்பட்டு விட்டாளா? நான் நூடுல்ஸ் ஊரட்டுகின்றேன். புதன்கிழமை. நீ சரியாயிருக்கிறியா? இதிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம். நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்க கண்டிப்பாக சரியே உள்ளீர்கள். உள்ளவா, நான் பின்தொடர்கிறேன். நடுக்கமாக. ஓ, வாங்க. இங்கே ஒருவேளை கொஞ்சம் நேரமாக இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. எனக்கு சிலந்தி ஜாலங்கள் ரொம்பவும் பிடிக்காது. வாங்க, அழுத்துங்க. இங்கே இருந்து வெளியேற வழி இருக்கிறது, ஆனால் நான் அதை திறக்க முடியவில்லை. நாம் விரிசல் போக வேண்டும். சிற்றூரினால் செல்லுவோம். லின்சி. அது வெறுமனே ஒரு அழகான சிநேகிதி. அவற்றை பிரதிகினம் பார்க்கிறேன். வாருங்கள். மன்னிக்கவும் சிறிய நண்பா. கூல் கூல் கூல். அவர்கள் எங்கு சென்றார்கள்? என் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கிறது. என்ன? ஓஃப், பாருங்கள். நாம் இங்கே நுழையலாம். அது ரகசிய இடமா? நாங்கள் ஜிம்மில் இருக்கிறோம். இந்த படத்தை பாருங்கள். பாருங்கள், புதன்கிழமை. பெரிய கோலங்கள். உண்மையில் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய பிடிக்கும். பார்ப்போம். வாவ், நான் பலவாண்டா. என்ன நினைக்கிறாய்? ஞாபகம் தவறி விடுகிறாய். நாங்கள் உண்மையில் சிறையை தப்பிக்கிறோம். இப்படி நீங்கள் எங்களை உதவ போவதில்லை. 1 2 3. இது இல்லை இல்லை. இங்கிருந்து போய்விடலாம். என்ன நடக்குது? ஏன் இப்படி பார்த்தீர்கள்? ஓ கடவுளே! உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேணுமா? ருகா, புகைகளின் வழியாக தப்பி போவோம். நீ என்ன செய்யணும் பார்க்கலாம். ஓ நடக்காத உடனே ஏகே என்ன வகை வாங்க தம்பி? அது சீக்கிரமானதாக இருக்கிறதா? என்ன சொல்வது என்றால் நான் உயிருடன் இருக்கிறேன். இது மிகவும் லின்ஸ்னி. சரி, போராடுவோம். இது பேர் வீர நண்பர்களின் பெயர்ன்றது. வா. நிறுத்து. பாரு. அச்சோ, அங்கே. இந்த பெண்கள் எங்கே உள்ளனர்? அவர்கள் மிகவும் but from ஆம், fashion உண்மையில் அருமையான புகைப்படம்.
இப்போது நீங்கள் எவருடன் தொடர்பு கொண்டுள்ளீர்கள் என்பதை அறிய முடியும். நான் படுத்து பார்லத்தை எடுத்து பார்த்து நீண்ட காலமாகிறது. நிச்சயமா ஒரு நிமிஷம். அது மற்றும் அங்கு இது சிறையில் இருந்து வெளியேற ஒரு புதிய வழி, ஒரு காற்றோட்டம். அவைகள் நல்லம். வணக்கம் பார்க்கி. பிரிந்துட்டு சீக்கிரம் சந்திப்போம். வருத்தம். அவங்க யார்? நான் உன்னை பிடிக்கிறேன். இதோ பார். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? வேகமாக ஓடி போவோம். எனக்கே கேட்காதே. நீங்க எங்கே போறீங்க? ஒரு நிமிஷம் காத்திருங்க. என்ன நினைக்கிறேன்? விசாரித்து பார்ப்போம். பாருங்கள், வென்ஸ்பை. ஒரு வெளியேறும் கதவு இருக்கிறது. அதை கிட்டத்தே திற. பாருங்கள், வென்ஸ்பை. நான் சிந்திக்கிறேன். ஆமாம், சிறந்த திட்டம். அது நான் தான். நீ சாவிகளை தேடுவதில்லை என்கிறாயா? ஒரு நொடிக்கு. ஓ இல்ல, அது சரியில்லை. பிடிக்குது. ஸ்டிங். திருத்தி இந்த யூனிகார்மை பாருங்கள். அதற்கு ஜெண்டு சோத புலர். இப்போது நாம் இந்த சரேடின் ஃப்ரமா இருக்கிறோம். நீங்க எங்களை அடையாளம் காண இயலாது. நிச்சயமாக. ஓ இல்லை, காவலர் இங்கே வருகிறார். என்ன? நிறுத்து. ஒரு விசைய கண்டுபிடிச்சு போர்ஜிடம் செல்லலாம். வா, அதை அவங்கள் எங்க போனார்கள் மறுபடியும்? இது தெளிவாக உள்ளது. அவங்க குழியை கண்டுபிடித்து விட்டார்கள். அனைத்து இடுகைகளும் புதன்கிழமை மற்றும் அது இலவசம். முரட்டுத்தனமானது. என்ன? மேல்நிலை தளத்தில் பாதுகாப்பு. மேல்நிலை தளத்தில் பாதுகாப்பு. ஆஹா, இல்லை இல்லை. பை பை. நல்ல நாளாக இருக்கட்டும். அம்மா. இல்லை, அது நீதி இல்லை. பரவாயில்லை. இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நியக்கமன்றில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளைக்கு முழுத்துமைக்கு சல்ல அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சந்தட்டு சாய்க்க வச்சுமென்றது எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும். ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும்.
பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன் என் ஓ ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன் என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டேனி. நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டன் டியப்பா டேனி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏற்ற தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். 3, 2
பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா நமக்கு என்ன அது என்ன எங்கே என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ தயார். இப்போது நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள் சரி முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா கூட போட்ட ராக்ஸ் சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம் நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா ஒன்று இருக்குது. சகோ இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு. எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றாரு பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா,
மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். இரு சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். ஓ, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த சா எனக்கு உதவும். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து இல்லை. இது என்டடி கரடி பேராசை. ஹூரே! உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே! இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? ஓ இல்ல, காரமான நூடுல்ஸ். ஓ ஓ உதவுங்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். ஓ இல்ல, ஓ தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது. மிகவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது நூறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல, எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு. எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா! எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை. அதனால் இது புளிப்பு. ஆனால் நான் வலிமையானவன். எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே! உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது. ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட்டை சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. யம் யம். இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடி விடுவேன். செல்லா, நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை. எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன். ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ், எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிப்பை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல, என்ன
ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன? எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை. இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும். சரி, இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, இது வலிக்கிறது. என்னை விரைவாக விடு. ஓவாய், என் ஏழை மூக்கு. இதை பாருங்கள், இது எப்படி இருக்கிறது? இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரை போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ, இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இதை முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாகவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல. சரி, நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம். ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ, இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது. முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன? ஓ, என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் பெண்ணே. ஓ, அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன? இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன? அவை எனக்காகவா? என்ன? மேலும் தெளிவாக, என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம்? அவை எனக்கே. என்ன? ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊத போகிறேன் என்று பாரு. ஓ, இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய், நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. வாவ், இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் ஆனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. Oh my gosh, சிமையுடன் தொடங்கலாம். எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம்.
என் கைகள் கிழிந்து விட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். அத பாருங்கள் பெண்ணே, இது மிக செல்வாக்கானது. என்ன இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். என்ன யம் யம் யம். போராட்டம். சிறிது சோகமாக, நிச்சயமாக நண்பா. இது அனட்டின் திறன். செல். ஆம், நான் முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா? என்ன? இல்ல முடியாது. அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி. நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது? வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக. நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல். சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகர் சவையா இருக்கே. இமாலே நார்வல் டி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வர. இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம்.
ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். சீக்கிரத்தை புதுப்பிக்கவும். உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரண தானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டோனட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டோனட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டானட் எனக்கு காத்திருக்கிறது. இதுவே அது மிகவும் அழகாக இருக்கிறது. அணியின் ஊழி. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜார்க். மைக், என்ன செய்கிறாய்? 3 இது அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இப்போது இது இருக்கின்றன. சோடா நேரம். இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ். இல்ல, அது மச்சான், இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம். சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா. பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடிச்ச டோனட். ஓ, மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது. மைக், ஓ, என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன? இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள். அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. வாவ், டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாக போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இப்போ நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ. ஓ, நான் எதையும் பார்க்க முடியவில்லை. மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. நீங்கள் வா. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம்.
பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். இப்போது நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் த்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும் இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.